சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சித் தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தது. தமிழக மக்களிடம் மாற்றம் தர வேண்டும், இதற்கு மக்களிடம் மனமாற்றம் தேவை என்ற வேண்டுகோளை வைத்தோம். ஆனால் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்க குறைந்த கால அவகாசம் இருந்ததாலும் கூட்டணியின் இரண்டு கட்சிகளுடைய புதிய சின்னத்தை பிரபலப்படுத்தக்கூடிய நிலை இருந்ததாலும் பட்டி தொட்டி எங்கும் எங்கள் நோக்கம் முழுமையாக மக்களிடம் சென்றடைய முடியவில்லை. இது ஒரு புறம். மறுபுறம் தேர்தலிலே அதிமுக திமுகவினுடைய பணபலத்தை தேர்தல் ஆணையம் தடுக்க தவறியது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. மேலும் மிக முக்கியமாக தமிழக மக்கள் முழுமையான மாற்றத்தை ஏற்படுத்த மனமாற்றம் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. காலப்போக்கிலே உண்மை நிலையை உணர்ந்து மக்கள் மனநிலையை மாற்றிக்கொள்வார்கள் என்று நம்புகிறோம். இருப்பினும் ஜனநாயகத்திலே மக்களே எஜமானர்கள். மக்களின் தீர்ப்பை தமாக மதிக்கிறது. ஆட்சி அமைப்பதற்கு போதுமான இடங்களிலே வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் அதிமுகவினுடைய தலைமைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தமிழகத்திலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியையும் எங்களது கூட்டணியையும் பலப்படுத்தும் முயற்சிகளிலே நாங்கள் தொடர்ந்து ஈடுபடுவோம். அதே நேரத்தில் தமிழக வளர்ச்சிக்காகவும் தமிழக மக்களுடைய நலனுக்காகவும் மத்திய மாநில அரசுகளை தொடர்ந்து வலியுறுத்தும் இயக்கமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்படும். ஜனநாயக கடமையை தங்களின் ஓட்டின் மூலம் நிலைநாட்டிய வாக்காளர்கள் அனைவருக்கும், குறிப்பாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாகவினர் இந்த சட்டமன்ற தேர்தலிலே நமது கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்களித்ததற்கும் தமாக சார்பிலே உளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அயராது உழைத்த தமாக மற்றும் தேமுதிக மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்த மாவட்டத்தினுடைய முன்னணி தலைவர்களுக்கும் செயல் வீரர்களுக்கும் என் மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் நலன் சார்ந்த இயக்கமாகவே நாங்கள் செயல்படுவோம். அதான் சொல்றேன் சார், மக்கள் நலன் சார்ந்த இயக்கமாகவே நாங்கள் செயல்படுவோம். தேர்தலுக்கு பிறகு இன்னும் கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒரு சேர உட்கார்ந்து தேர்தல் நிலை குறித்து ஆலோசிக்கவில்லை. அதற்கு பிறகே கூட்டறிக்கை வெளியிடப்படும். நீங்க பொதுவா புதிய வாக்காளர்கள், நடுநிலையோடு வாக்களிக்க வேண்டும் என்ற முடிவில் இருந்தவர்கள், இளைஞர்கள், இவர்களெல்லாம் கூட்டாட்சி தத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பது என்னுடைய கருத்து. மேலும் ஊழல், மது இல்லா சமுதாயம் இவைகளுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்திருக்க வேண்டும் என்பதும் என்னுடைய கருத்து. மிக முக்கியமாக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ஜனநாயகத்திலே வாக்குரிமையை
விலை பேசுவதை வாடிக்கையாக சில அரசியல் கட்சிகள் எல்லா தேர்தலிலும் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. மக்கள் அவர்களை வருங்காலங்களிலே நிராகரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலே இந்த தேர்தலிலே இது போன்ற ஜனநாயகத்திற்கு எதிரான செயல்களிலே ஈடுபடுபவர்களை தண்டிக்கவில்லை, கட்டுப்படுத்தவில்லை. தேர்தல் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். வாக்காளர்களுக்கு மேலும் விழிப்புணர்வு தேவை. தங்களுடைய வாக்குகளை விளைவுவதை வருங்காலங்களிலே அனுமதிக்க கூடாது என்று நான் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். கட்சியிலிருந்து சிலர் விலகி காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தாங்க. உங்க கூட்டணியை விரும்பாம மக்கள் காங்கிரஸ் கட்சியோடு சேர்ந்தாங்க. இப்போ நீங்க அது வருத்தப்படுறீங்களா? எங்களை பொறுத்தவரையிலே ஊழல் இல்லா தமிழகம், மது இல்லா சமுதாயம், வெளிப்படையான நிர்வாகம், இதற்காகவே மக்களை சந்தித்தோம். இதற்கு உண்டான பணியை நாங்கள் முழுமையாக செய்திருக்கிறோம் என்ற மனநிறைவு எங்களுக்கு இருக்கிறது. மக்கள் எங்களை ஏற்றுக்கக்கூடிய நல்ல காலம் வரும், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஏனென்றால் நாங்கள் வைத்திருக்கின்ற இந்த லட்சியங்கள் எல்லாம் மக்களுக்காக, தமிழகத்தினுடைய நலனுக்காக. அரசு பதவியேற்க போது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? புதிய அரசுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களுடைய லட்சியங்கள் 100% மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும். அது புதிய அரசுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இடதுசாரிகள் இல்லாமல் முதல் முறையாக ஒரு சட்டப்பேரவை அமைகிறது, ஜாதி அமைப்புகள் இல்லாத அமைகிறது, இதை வெளிக்காட்டுகிறது. பொதுவாக எல்லா கட்சிகளுடைய பிரதிநிதித்துவமும் சட்டமன்றத்திலே இருக்க வேண்டும். அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டியது வாக்காளர்கள். இது அவருடைய நன்மைக்காக. மக்கள் தோற்றுவிட்டார்கள் அப்படின்ற மாதிரி சொல்றீங்களா? இப்ப வாக்காளர்கள் குறிப்பா மக்கள் நல கூட்டணி, அந்த மக்கள் நல கூட்டணி அங்கீகரிக்கல, ஒரு இடங்கள்ல கூட வெற்றி பெறல அப்படின்றத மொத்தமாக அந்த கூட்டணியவே மக்கள் புறம் தள்ளிவிட்டார்கள் அப்படின்றது. நான் சொல்றது மக்களுக்கு மேலும் விழிப்புணர்வு தேவை. நாங்கள் 1 மாத காலமாக ஒரு சேர பணியாற்றியிருக்கிறோம். இன்னும் கால அவகாசம் இருந்திருந்தா மனமாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இருப்பினும் இளைஞர்கள், முதலிலே வாக்கு போடுபவர்கள், எந்த கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரே நிலையில் இல்லாதவர்கள், இறுதியாக முடிவு செய்பவர்கள் எல்லாம் எங்களது லட்சியங்களுக்கு துணை நின்றிருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம்.